வணக்கம் மக்களே. கேக்ல பெரும்பாலானவர்களோட விருப்பப்பட்டியல்ல முக்கிய இடம் பிடிக்கிறது சாக்லேட் கேக். அந்த சாக்லேட்டே இன்னும் இரட்டிப்பா இருந்தா நம்ம சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அப்படிப்பட்ட டபுள் டமாக்காவான சாக்கோ ட்ரஃபிள் கேக்கை வீட்டிலேயே அதுவும் அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சல்லடை வச்சு நல்லா ஒரு 3 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் கேக் ப்ரீமிக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட அவனை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஈய பாத்திரம், ஈய வாணலி, அப்படி இல்லைனா குக்கர், இதில் எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை அடுப்பு மேலே வச்சு ஒரு ஸ்டாண்டையும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையும் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இதை பீட்டரை ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டையோட கலர் மாற ஆரம்பித்து நுர பொங்கி மேலே வரும். இந்த சமயத்தில் 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணலாம். முட்டையோட கலர் மொத்தமாக மாறி வெள்ளையாக வர வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டை கலவையோடு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கேக் மிக்ஸ் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப்புக்கு ஆயில் சேர்த்து ஜஸ்ட் 10 செகண்ட் மட்டும் இதை பீட் பண்ணி பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. இதை ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற 10 இன்ச் கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து சூடாக இருக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடலாம். கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பேக் பண்ணலாம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கியூ ஸ்டிக் எடுத்து இதுக்குள்ளே விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இது ஒட்டாமல் வந்திருக்கும். அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் மோல்டை வெளியே எடுத்துடலாம். ஒரு துணி போட்டு 1 மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சு ஆற வைக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் மற்றும் சாக்கோ ட்ரஃபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் விப்பிங் க்ரீம் மற்றும் டார்க் சாக்லேட். இதை 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம் விப்பிங் க்ரீமுக்கு 200 கிராம் சாக்லேட் எடுத்துக்கணும். நம்ம 1.5 கிலோவுக்கு கேக் பண்ணுறதால நமக்கு 200 கிராம் விப்பிங் க்ரீமும் 400 கிராம் டார்க் சாக்லேட்டும் தேவைப்படுது. விப்பிங் க்ரீமை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். இதுக்கு பேர் தான் சாக்லேட் கனாஷ். இதை ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற சாக்லேட் கனாஷை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல பேப்பர் போட்டு ரேப் பண்ணியோ ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட சாக்கோ ட்ரஃபிள். அதாவது இது பார்க்குறதுக்கு சாக்லேட்டோட க்ரீம் மாதிரியே இருக்கும். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை டர்ன் டேபிள் மேலே வச்சு 3 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்கோ ட்ரஃபிள் க்ரீமை லைட்டாக தடவிக்கலாம். இதுக்கப்புறமா முதல் பீஸ் கேக்கை இது மேலே எடுத்து வச்சு இதை சுகர் சிரப் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். இருக்கிற இந்த சாக்கோ ட்ரஃபிள் க்ரீமை இந்த கேக் மேலே நல்லா அப்ளை பண்ணி தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி 3 லேயரையும் செட் பண்ணி மேலேயும் கீழையும் எல்லா இடத்துலையும் இந்த சாக்கோ ட்ரஃபிள் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் க்ரம் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேக்கை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணாலே போதும். ஆனால் அதிக நேரம் நம்ம செட் பண்ண கேக்கு வந்து நமக்கு கட் பண்ணும்போது அழகாக பீசஸாக கிடைக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக்கை வெளியே எடுத்துடலாம். டர்ன் டேபிள் மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை தலைகீழாக கவுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளோட கேக் போர்டை வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கனாஷை இப்போ கேக் மேலே ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு செட் பண்ணி எடுத்தால் நம்மளோட சுவையான சாக்கோ ட்ரஃபிள் கேக் தயார். இதுக்கு மேலே என்ன டிசைன்லாம் நமக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.